திரும்பு, மனம் திரும்பு. இது கடைசி காலம். இது கடைசி காலம். இயேசு வரப்போறார். இயேசு வரப்போகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மரித்தால், பரலோகம் போகலாம். பரலோகம் போக முடியுமா? நரகம் வேணுமா? நரகம் வேணுமா? பரலோகம் வேணுமா? பரலோகம் வேணுமா? முடிவு பண்ணி கொள்ளுங்கள். இது கடைசி காலம். உங்க கையில இருக்கிறது. இயேசு வரப்போறார். இயேசு வரப்போகிறார். இயேசு நியாயம் தீர்க்க போறார். இயேசு இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்க போகிறார். இயேசுனுடைய கண்கள், இயேசுவோட கண்கள் அநேகர் மேல நோக்கமா இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இயற்கை சீற்றங்களை கவனித்து பாருங்கள். இயற்கை சீற்றங்களை நோக்கி பாருங்கள். வானங்களிலே அடையாளங்கள் தோன்றுகிறது. வானத்திலே அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்களிலே அடையாளங்கள் தோன்றுகிறது. நட்சத்திரத்திலே அடையாளம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலே அடையாளம் தோன்றுகிறது. பல தேசங்களில் அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதிர்ச்சிகள் பல தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் சொல்லுகிறோம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்ட பிரகாரம், பைபிள்ல சொன்னது இன்னைக்கு துல்லியமா நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாருமே, எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஒரு ஆத்துமாவும் அவரை நரகத்துக்கு போக சித்தம் அல்ல. ஒரு ஆத்துமாவும் நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் நம்மளை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போக போறார். ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். கேட்டுக்கொள்ளுங்கள், காது உள்ளவங்க கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் மரித்தால் பரலோகம் போயிடுவேன், பரலோகத்துக்கு போவேன். தேவனை அறியாத இருக்கிற ஜனங்களே, நீங்கள் இன்னைக்கு மரித்தால் எங்க போவீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அநேக காரியங்கள் இன்னைக்கு வெளியரங்கமா இருக்கிறது. இந்த பட்டணத்திலே, இந்த கிராமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். மகா இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு அன்பு வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அன்பு வைத்திருக்கிறார். தகப்பனுடைய அன்பு அல்லங்க, தகப்பனுடைய அன்பு அல்ல. தாயுடைய அன்பு அல்லங்க, தாயின் அன்பு அல்ல. சகோதரருடைய அன்பு அல்ல. சகோதரருடைய அன்பு அல்ல. சொந்த பந்தத்தின் அன்பு அல்ல. சொந்த பந்தம் அன்பு அல்ல. எல்லாமே இந்த பூமியோட முடிஞ்சிரும். இந்த பூமியில எல்லாம் முடிஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசுவின் அன்பு நம்மளை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிறோம். நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். அந்த அன்புக்காக தான், இந்த அன்புக்காக தான் இன்றைக்கு இந்த பட்டணத்திலே, இந்த கிராமம், இந்த இடத்துல எங்களை அனுப்பியிருக்கிறார். இந்த ஏழாறு பகுதிக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார். ஆகையால் மனம் திரும்புங்க. நீங்கள் எவ்வளவு காரியங்களை இன்னைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனை விதமான பாவங்களை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். டிவில பாருங்க, எவ்வளவு காரியங்கள். டிவில பாவம் நடக்கலாம், அக்கம் பக்கம் பாவம் நடக்கலாம், எதுவுமே தெரியாம இருக்கலாம். நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சொன்ன விஷயம். தேவ ஜனமே, தேவனை அறியாத இருக்கிற ஜனமே, ஒவ்வொருவரும் தேவன் அறிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புங்கள். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே அநேகர் அங்க இங்க ஓடுவார்கள். ஓடி திருவார்கள். அன்பு கிடைக்காது. அன்பு தேடி தேடுவாங்க, கிடைக்கவே கிடைக்காது. சமாதானம் கிடைக்காது. நிம்மதியான உறக்கம் கிடைக்காது. நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. இருதயத்திலே வேதனைகள் தான் நிறைந்திருக்கும். இதயத்திலே வேதனை, கசப்பு எல்லாம் இருக்கும். மன சஞ்சலங்கள் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்முடைய இருதயத்திலே வந்து விடுவார். அவர் நம்ம இதயத்துக்குள்ளே வருவார். அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்காத சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். நான் நேர்த்தி போகிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மனிதன் அன்பு அல்ல. மனிதனின் அன்பு அல்ல. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உலகத்தில்
உலகத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம பாவங்களை மன்னிக்கிறது. நம்ம பாவங்களை மன்னிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்ம வீடுகளில் ஆளுகிறது. நம்முடைய வீடுகளை ஆளுகை செய்கிறது. இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை இந்த நேரத்துல இந்த நேரத்துல இயேசுவை அறியாத ஒருவர் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு அறியாத ஏதோ ஜனங்க இருப்பாங்க. இதோ இதோ இந்த கடைசி நேரத்துல கடைசி டைம்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்களை வந்திருக்கிறார். தேடி வந்திருக்கிறார். நாங்கள் வரவில்லை, நாங்கள் வரவில்லை, இயேசுவே எங்களை அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களை அனுப்பினார். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்க எங்களை அனுப்பியிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தில் ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை பெறும்படியாக இயேசு அனுப்பினார். இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற இடத்திலே இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உங்கள் பாவங்களை உங்கள் பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடுங்கள். உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்கள். ஏன் தெரியுமான்னு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, வசனம் அழகா சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வடைய மாட்டான். அவைகளை விட்டு அதை விட்டு விடுகிறவன் எவனோ விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் அவன் பெறுவான். மகா பெரிய இரக்கத்தை பெறுவான். இன்றைக்கு இன்றைக்கு ஒருவேளை ஒருவேளை இயேசுவை அறியாத யாருனா இருந்தால் இயேசுவை அறியாத ஜனங்கள் யாமா இருந்தால் உங்க வீடுகளிலே உங்க வீடுகளிலே முழங்கால் படியிட்டு முழங்கால் படிவிட்டு ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் மீது மனம் இறங்கும் என் மேல மனம் இறங்கப்பா சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லவராய் இயேசு இருக்கிறார். கிறிஸ்துவை மன்னிக்க வல்லமுள்ள தெய்வம். ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு மனுஷன் மன்னிக்க மாட்டான். மனுஷன் மன்னிக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மன்னிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிப்பார். இன்னைக்கு நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு வேளை செய்யாம இருக்கலாம், இன்றைக்கு செய்து பாருங்கள். முழங்கால் படியிட்டு இதுவரைக்கும் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாம அறிக்கை செய்யாம இயேசுவே இருக்கலாம். என் பாவங்களை மன்னியும். இப்போ ஒரே ஒரு வாட்டி, அம்மா அண்ணா வாலிப தம்பியே, உன் பாவத்துக்காக இல்ல உன் பிள்ளையோட பாவத்துக்காக இல்ல உன் கணவனுடைய பாவத்துக்காக ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு மன்னியுங்கள். சொல்லி பார். இயேசு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமா இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். மன்னிப்பார். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா இயேசு சமாதானம் கொடுப்பார். எங்க மத்தியில வாங்க. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா எங்கள் மத்தியில வாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.